ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். மத்தேயு 18:20. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒரு ஜெப கூடுகையில் எத்தனை பேர் கூடியிருந்தாலும் அங்கே இயேசு இல்லை என்றால் அந்த கூடுகையில் பயனே இல்லை. எத்தனை திறமையான பாடகர்கள், இசைக்குழுக்கள், போதகர்கள், பிரசங்கியார்கள், படித்தவர்கள், வசதி படைத்தவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் கூடினாலும் அந்த ஜெப கூட்டத்தின் நடுவே இயேசு வரவில்லை என்றால் எல்லாமே வீண். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனதோடு கூடுகிற 2-3 பேர் மத்தியில் நிச்சயமாக இயேசு வருவார். கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆகிய நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து ஒரு மனதோடு மன்றாடும் போது உங்கள் நடுவே இயேசு வருவார். சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடின போது அங்கே ஆவியானவர் இறங்கி வந்தார். எல்லார் மேலும் அக்னி அபிஷேகம் ஊற்றப்பட்டது. உங்களுடைய ஜெபத்திலும் ஒரு மனம் இருந்தால் அக்னி அபிஷேகம் எல்லார் மேலும் வந்து இறங்கும். பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற நீங்கள் மன உருக்கத்தோடு தேவ சந்நிதிக்கு சென்று மன்றாடி அவரை தொழுது கொள்ளும் போது வேளையில் அவர் உங்கள் மத்தியில் வந்திருப்பதை உங்கள் இருதயம் உங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் வந்தாலே சகல பிரச்சனைகளும் ஓடிப்போகும். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் உண்டாகி ஒரு மனம் உண்டாக வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்றும் அவருடைய கரத்தின் கிரியைகள் என்றும் மற்ற ஜனங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் நடுவில் இறங்கி அசைவாடுவதை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உணர்ந்து நீங்கள் ஆராதிக்கும் தேவனை பூமி அனைத்துக்கும் கர்த்தர் என்பதை அவர்களும் அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு மனதோடு கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இறங்கி வருவாராக. ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் ஒரு மனதோடு பரிசுத்த உள்ளத்தோடு குடும்பமாக ஜெபிக்க உங்க கிருபை எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மையே பின்பற்றி உமக்கு பயந்து உங்க கற்பனைகளை கைக்கொண்டு உங்க சத்தத்தை கேட்டு உம்மை சேவித்து உம்மை பற்றி கொள்ள இரக்கம் செய்தல ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு பங்கு கொள்ள இந்த வாழ்வில் ஆயத்தமாகுவதற்கும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வழி நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க எங்களுக்கு தருகிற நன்மையான ஈவுகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்க தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவரும் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் தேவன் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் காணப்படுகிற அன்பற்ற காரியங்கள், பகை உணர்வு, பழிவாங்கும் செயல்கள் யாவும் துரத்தப்படவும் சமாதான பிரபுவின் ஆளுகை தந்தளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் கையின் பிரயாசங்கள் வர்த்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் அருமையானவர்களை இழந்து தவிக்கிறவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களை தேற்றிடவும், பயணம் செய்கிறவர்களை ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்தள்ளவும், கடன் சுமையினால் தவிக்கிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும், அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வீண் செலவினங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல நோய்களினாலும் உடல் பலவீனத்தினாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போர் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாக விடுதிகளில் தங்கி இருக்கும் பிள்ளைகள், பெண்கள் கர்த்தருக்கு பயந்து தீய இச்சைகளுக்கு விலக்கி தங்களை காத்து கொள்ள உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், பொய்யர், திருடர், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், ஊழியத்துக்கு தடையாயிருப்பவர்கள் ரட்சிக்கப்படவும், மனம் திரும்பவும், சாட்சியாய் வாழவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய், நீதியாய், உத்தவமாய், பாதுகாப்பாய், ஆசீர்வாதமாய் வாழவும் வளமான தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள், ஊழியர்கள் அவர்கள் நலன் காக்கப்படவும் கர்த்தருக்கு சாட்சி போறவும் கிருபை செய்வனுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பாடுகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், துன்பங்கள் மத்தியிலே வாழுகிற ஒவ்வொரு மக்களின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான பாதுகாப்பான பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் அவர்களுக்கு இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.